ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களை மன்னிச்சிடுங்க, இரண்டாவது T20 போட்டி எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம். இந்திய அணியை பார்த்தாலும் உண்மையாக பயமாக இருக்குங்க. இந்த சீரீஸை நாங்கள் வெற்றி பெறணும்னா அடுத்த போட்டி எங்களுக்கு முக்கியம். கண்டிப்பாக இந்திய அணியை பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு அப்புறம், அதாவது ரெண்டாவது T20 போட்டி ஒரு படு தோல்வி அடைஞ்சாங்க நியூசிலாந்து அணி. அந்த தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியோட நட்சத்திர வீரர்னு சொல்லுவாங்க ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பத்திரிகை சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று எப்படி இந்தியா வரலாற்று சாதனை படிச்சிருக்காங்க. நியூசிலாந்து அணி ஒரு எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் இந்தியாவில் T20 சீரீஸே ஜெயிச்சதில்லை. இந்த வாட்டி ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா அது கூட வாய்ப்பில்லை போல இருக்குது. தோல்வி குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்த ரன் எங்களுக்கு போதாது தான் நான் நினைக்கிறேன். இந்தியா பேட்டிங் லைனப்புக்கு 280 300 ரன் அடிச்சாப்பா போல இருக்குது. எங்கள் போலர்ஸ் நிற்க வைப்பாங்க. எங்கள் தோல்விக்கு காரணம் நான் போலிங் நினைக்கிறேன். 208 ரன் அடித்தோம். அட்லீஸ்ட் டஃப்பாக போய் தோற்றா கூட எங்களுக்கு மனசு இதுவாக இருந்திருக்கும். பட் ஈஸியாகவே ஜெயிச்சிட்டாங்க. வெறும் 15.2 பாலே அடிச்சிருக்காங்க. இந்திய அணி கண்டிப்பாக ரொம்ப ஒரு தரமான அணியாக இருக்காங்க. இந்திய அணிக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் அடுத்த வாட்டி ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தால் 300 ரன் அடிக்கணும் பொழுது அப்போ தான் இந்தியா டிஃபெண்ட் பண்ண முடியும். இது எங்களுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிறோங்க. நாங்கள் வேர்ல்டு கப் வரதுக்கு எங்களுக்கு அதுக்கு முன்னே இதெல்லாம் ஒரு நாங்கள் பாடமாக நினச்சிரோம். தோல்வி அடையதுனால நாங்கள் வருத்தப்படுறதில்லை. அதுலேருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கணும். நாங்கள் அடுத்த போட்டியில் கம்பேக் கொடுப்போம். பழி வாங்குவோம் இந்திய அணியை. கண்டிப்பாக 3ஆவது T20 போட்டி நாங்கள் ஜெயிச்சு இந்த சீரீஸில் இருப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா தலைவன் சீரீஸை பற்றியே பேசுகிறார். கரெக்டுங்க. ஏன்னா அது 5 போட்டி கொண்ட T20 சீரீஸுங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 போட்டி இந்தியா ஜெயிச்சு 2-0 சொல்லிட்டு முன்னிலையில் இருக்காங்க. இப்போ அடுத்த போட்டி, அதாவது இன்றைக்கி தொடங்க போகிற போட்டியில் தோத்தா நியூசிலாந்து சீரீஸை விட்டுருவாங்க. பட் ஏன்னா வேர்ல்டு கப் போகிறதுக்கு முன்னே இந்த மாதிரி இந்த சீரீஸ்லாம் தோற்றுட்டு போனால் அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டில் ஒரு இதுவாக இருக்கும், இந்தியா கிட்ட என்னடா ஜெயிக்கலுமேன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்திய அணி ஒரு தரமான டீமுங்க. சொல்லி அவனை 200 ரன் அடிக்கிறியா, அதையும் அடிப்பேன். நீ 300 ரன் அடித்தாலும் அடிப்பான். அந்த மாதிரி ஒரு கிடபார் பேட்டிங் லைனப்புன்னு சொல்லலாம். இந்த ஐபிஎல்லாம் மும்பை இருப்பாங்க. பேட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாமே ஹிட்டிங்காக இருப்பார். ஒரு கிடபார் பேட்டிங் லைனப் சொல்லுவாங்க. அது போல் இப்போ இந்திய அணியோட பேட்டிங் இருக்குங்க. உண்மையாக நல்ல ஒரு லைனப் இருக்குது. இது அப்படியே இந்திய அணி பிடிச்சி போயிட்டு அடுத்த இந்த 2026 வரப்போகிற T20 வேர்ல்டு கப், அதாவது இன்னும் ஒரு 10 நாள் இருக்குதுன்னு வச்சுங்க. 10 நாளில் வரப்போது அத்தை இந்திய அணி கண்டிப்பாக ஜெயிக்கணுங்க. ஏன்னா மீண்டும் 2வது வேர்ல்டு கப் அடித்தா ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இந்திய அணி தொடர்ச்சியாக 2 வேர்ல்டு கப் அடிக்குதா சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஏன்னா T20 வேர்ல்டு கப் அடித்தோம். அடுத்து நம்ம உமன்ஸ் வேறு 50 வேர்ல்டு கப் அடித்தாங்க. அடுத்தடுத்து வேர்ல்டு கப் வர இந்தியாவில் இன்னும் கிரிக்கெட் பாப்புலராகவும் கிரிக்கெட் ஒன்றும் வளரும். அதனால் கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி சீரீஸை வெற்றி பெறுவாங்களா, வெற்றி பெற மாட்டாங்களா? நம்ம ரச்சின் ரவீந்திரா சொன்ன மாதிரி தோல்விக்கு அதுதான் காரணமாக, அவங்களோட போலிங் தான் சொல்லியிருக்காரு காரணமாக, அதுவா? அவங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.